இந்த துரந்தர் த ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனனால பாகிஸ்தான்ல ரோட்ல படுத்திருந்த பிச்சைக்காரனை முதற்கொண்டு எழுப்பி நீ இந்தியாவை சேர்ந்த ஸ்பையா எங்க உன் ஐடி எடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள். துரந்தர் 1 வந்தப்ப கூட இந்த அளவுக்கு செக்கிங் கிடையாது. துரந்தர் 2க்கு இந்த அளவுக்கு செக் பண்றாங்க அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல நாளுக்கு நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து எகிரிட்டே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா துரந்தர் பார்ட் 1 நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன். ஆனா துரந்தர் பார்ட் 2 என்னால நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமையே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 மணி நேரம் பார்த்து இந்த படத்தை ரொம்ப பிடிச்சி போய் படத்தோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம், அது 4 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த துரந்தர் 2 படத்தை வந்து 6 சாப்டரா பிரிச்சிருந்தாங்க. இந்த 6 சாப்டர் இந்த படத்தோட டைரக்டர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா 2 பாகமா பிரிச்சிருக்கலாம். பட் அவருக்கு இந்த படத்து மேல இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த படத்தை ஒரே பார்ட்டா விட்டுருக்காரு. முதல்ல இந்த படத்தோட ஹீரோ ரன்வீர் சிங் அவரை பத்தி சொல்லி ஆகணும். முதல்ல அவர் இந்த படத்தில் நடிச்ச மாதிரி இல்லை, வாழ்ந்த மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரன்வீர் சிங் அவரோட படங்கள் வந்து 1 2 தான் பார்த்திருக்கேன். பட் அவரோட ரியல் லைஃப் ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்த்திருக்கேன். பயங்கர ஜாலியாவே இருப்பாரு. ஆனா அதுல இருந்து மாறுபட்டு நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒரு நடிகனா தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இது இல்லாம இந்த படத்தில் நடிச்சிருந்த சஞ்சய் தத்தா இருக்கட்டும், மேடி அவர்களா இருக்கட்டும், சாரா அர்ஜுனா இருக்கட்டும், அர்ஜுன் ராம்பாலா இருக்கட்டும், இல்ல ராகேஷ் பெட்டியா இருக்கட்டும், எல்லாரும் ஆக்டிங்ல பேயடி அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது இல்லாமல் இந்த படத்தோட ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த படத்தில் தரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரத்தம் தெறிக்க இருக்கும். இது இல்லாமல் எமோஷனலாக, அதாவது இந்த துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் சீன் வரும், கண்ணே கலங்குமே. அந்த மாதிரி இதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2026 ஒரு பெஸ்ட் பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துரந்தர் 2 தான் சொல்லுவேன். தமிழில் என்னதான் லோகேஷ் அவர்கள் பேன் இண்டியா ஃபிலிம் சொல்லி மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து எடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து சரியாக யூஸ் பண்ணணும். அப்படிதான் சஞ்சய் தத்தை இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப நேரம் சினிமா பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களாம், அதாவது 4 மணி நேரம்னாலும் நான் உட்காந்து பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே படத்தோட ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.